Worried about low need score? Don't worry. Secure your medical admissions in UV Glass Medical College. தூங்கா நகரத்தில் சுவையோடும் வாசனையோடும் சென்னையில் விருந்து படைக்கும் ஒரே உணவகம் ஏபி ஃபுட் பாரடைஸ், அசைவ பிரியர்களின் சாம்ராஜ்யம். இந்த படத்தோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, ஆப்வியஸ்லி அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு சார். ஓகே, ஹீஸ் வாட்ச்ட் ஆல் ஆஃப் தீஸ் மூவிஸ் அண்ட் நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில் என்ன ஹுக் ஆச்சுன்னா, எனக்கு என்ன ஹுக் ஆச்சுன்னா, அவர் வந்து சரி இது ஒரு டைம் லூப் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். சார் யா அஃப்கோர்ஸ் இது பார்த்துருக்கேன். ஹீஸ் லைக் யா. ஸோ தட் இஸ் த திங். ஆனால் எல்லா டைம் லூப் படத்துலையும் இது வரைக்கும் வந்த அட்லீஸ்ட் த ஒன்ஸ் தட் வி ஹவ் சீன், எல்லா டைம் லூப் படத்துலையும் ஒரு ஃப்ளா இருக்குது. நான் அந்த ஃப்ளா என்னன்னு இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா டைம் லூப் படத்துலையும் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஓகே, அது நம்ம இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். So that is what I really enjoyed because எல்லா படத்திலும் ஒரே ஒரு எல்லா like it is one combined flaw அந்த படத்தில் இல்லை in most of these time loop films. ஆனால் நம்ம படத்தில் அந்த flaw வந்து நம்ம pinpoint பண்ணியிருக்கோம், அட்ரஸ் பண்ணியிருக்கோம். and I think like what I liked about it is அந்த அட்ரஸ் பண்ண ஒரு மெத்தட் வந்து நல்லா இருந்தது எனக்கு கேட்கறதுக்கு. ஹே இது சூப்பராக இருக்கு, இது லைக் யூனோ இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அதிலே ஹுக் ஆயிட்டேன். I love coffee. நீங்க அவ்வளவுதானா? ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே ஃபைன். ஸ்ப்ளிட் பண்ணலாமா ப்ளீஸ்? ஓகே, அவங்களுக்காக நான் ஆர்டர் பண்றேன் பீட்சா. ஷூர். ஓகே ஓகே யா குட், தேங்க் யூ. மாநாடு அப்படின்னும் பொழுதே எஸ் இட்ஸ் சம்திங் ஹியூஜ் பிக், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வாட் வாஸ் கல்யாணி, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க ஃப்ரம் த அதர் செட் சோஃபா யூ ஒர்க் வித் ஆல் யூர் மூவிஸ்? இந்த செட்டுக்கும் அந்த செட்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும் அண்ட் த வைபாக இருக்கட்டும் எல்லாமே ஷுட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி இது இல்லை. ஸோ வாட் வாஸ் சம்திங் ஹியூஜ்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே த மெயின் டிஃப்ரென்ஸ் வாஸ் தி எனர்ஜி. என்னன்னா நான் ஏர்லியராக சொன்னேன்ல, என் அப்பா கூட என் அப்பா கூட லைக் நான் வெக்கேஷன்ஸ் செட்டில் வெக்கேஷன்ஸ் போனப்போ ஐ சா ஹிம். அப்பாவோட படம் பார்த்தீங்கன்னா he will always work with that crew. ஒரு crew இருக்கும், they are best friends. அவங்க கூட ஒர்க் பண்ணி ஜாலியாக இருக்கும், லைக் அதெல்லாம் பார்க்க. ஸோ அதே மாதிரி தான் வெங்கட் பிரபு சாரும். he will work with his crew, his family itself has so much talent that அவங்களே இந்த படத்தில் வந்து like they've killed it. So basically that's yeah, food is here. Thank you. Thanks. Perfect. Would you like some? Yeah. Thanks so much. Yeah. Thank you. இப்போ ஃபுட் வந்த பிறகு எப்படி பேச போகிறோன்னு தெரியல, பட் பேசி தான் ஆகணும் நாங்கள். எஸ். ஸோ லைக் பேசிக்லி நான் சொன்ன மாதிரியே வாட் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் திஸ் செட் இஸ் எனக்கு அதே அந்த சைல்ட்ஹுட் வைப் வந்தது. பிகாஸ் ஐ குட் சி இவரும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலே அதுதான், லைக் ஜஸ்ட் என்ஜாய் இட். அண்ட் அந்த இஃப் யூ என்ஜாய் தட் ஃபில்ம் மேக்கிங் அது ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ ரியலி என்ஜாய்ட் அபவுட் திஸ் ஃபில்ம் பிகாஸ் ஐ குட் டெல் இவர் வந்து ஓகே ஹி ஒர்க்ஸ் வித் திஸ் க்ரூ தட் they are so comfortable with each other. It's like you're part of the family. It's fun. So what was the thing you completely learned from the set or from the people there? ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன? As an actor I'll tell you. So சிம்பு சார் வந்து பிகாஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹி ஹேஸ், யூஸ்வலாக எப்படி நடக்கும்னா ஒரு சீன் வந்து வீல் டாக் அபவுட் இட், டயலாக்ஸ் இருக்கும், டைரக்டர் வில் கம், அவர் வந்து சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே இதுதான் உங்கள் டயலாக், பிளாக்கிங் இதுதான், நீங்கள் இங்கே இருப்பீங்க, அவங்க இங்கே இருப்பாங்க. ஸோ பண்ணிவிட்டு வில் கோ. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். சிம்பு சார் வந்து what I love about him is அவர் வந்து he thinks on the spot. So sudden scene la வந்து he will improvise and do something or say something that is not previously நம்ம discuss பண்ணாதது. Okay, like it will come straight and be bang on scene க்கு அது perfect-ஆ இருக்கும். But as an actor what I learned is you need to always அது வந்து இவரோட டயலாக் இப்படி இருக்கும், நம்ம அதுக்கப்புறம் இது சொல்லலான்னு அந்த மாதிரி we can't go prepared. We have to constantly be on our இவர் என்ன பண்ண போறாருன்னு because we have to react to that. So that was very challenging but it was a lot of fun. ஏன்னா அப்பதான் I'm understanding acting is like when they say acting is all about reacting. அது வந்து like if you really want to practice that now you have to work with him. It's
great. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் another we need to ask about சிம்பு சார் as well. அவரோட ஒரு படத்துக்காக எல்லாருமே ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் அண்ட் அந்த கம்பேக்கும் அவரும் இப்போ அந்த ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வெயிட்டிங் ஃபார் த பூம். ஸோ how was it to work with So the thing is, the version of him that I met was like, actually I was blessed. ஏன்னா இது வரைக்கும் I feel like it's a version that nobody has seen. And so it was a new experience. அவர் வந்து I still remember first day of set. ஏன்னா நம்ம வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 5 days ஷூட் பண்ணோம் one song. ஸோ அங்கே வந்து like between us அவ்வளோ like we didn't interact much. என் first interaction actually வந்து after the transformation தான். So I remember I had one image of him in my head from before. And lockdown ku aprom we are shooting first time, and I still remember he had walked into set. We were in the spot and he was walking in, and I turned and I was like shocked. You know, he had lost so much weight. But here's the thing, you and I lose weight now, sometimes like our face or tiredness theriyumla, like it'll usually look a little sad, like it'll be like sudden avlo weight koranjadnala அவர் வந்து he's glowing. Okay, அப்போதான் எனக்கு புரிஞ்சது இது வந்து it's not a physical transformation, it is a spiritual transformation. உள்ளுக்குள்ள இருந்து he's something has changed and that is creating that glow. And the glow வந்து it won't come because you know you put some cream on your face or you lose weight. It comes from within, and it was very refreshing to see. அவர் வந்து he was, the conversations we had were all very, you know, it was very different from a conversation I've had with any other actor. Rombo, like he was always talking about the bigger picture. He was always talking. It was very interesting, basically. It's a different version of Simbu sir. That yeah. என்னன்னா இப்போ குயிக்காக எனக்கு சில வார்த்தைகள் தோணுது, டக்கு டக்குன்னு உங்களுக்கு தோன்ற விஷயம். ஓகே, ஃபுட் அப்படின்னா உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம். Culture. Your weakness? Food. Sugar is my weakness. Breakup to you is what? You learn to move. I think you should move on, I guess. Love? A.R. Rahman. Challenge? Acting every day is a challenge. Super. One person in the industry you want to challenge, அது யாராக இருக்கும், என்ன விஷயத்துக்கு சேலஞ்ச் பண்ணுவீங்க? Straight to the camp. Okay. I've told SK this many times. I think you should direct a film. ஓகே, எஸ்கே ப்ளீஸ் சார், அவங்க சொல்லியாச்சு டைரக்ட் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணி ஹீரோயின் ஓகே இல்லை புக் பண்ணிடலாம். பரவாயில்ல, நான் அசிஸ்டண்டாகவே வந்துடுறேன், நோ ப்ராப்ளம். ஐ திங்க் யூ ஷுட் டைரக்ட் அ ஃபிலிம், காமெடி ஃபிலிம். ஐ திங்க் யூ ஷுட். அது வந்து ரொம்ப அழகாக கல்யாணி அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கல்யாணி பிரியதர்ஷன் மாதிரி இப்போது கல்யாணி அப்படின்ற ஒரு நேமோட போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் அப்கமிங் மூவிஸ் ஆல்சோ லைக் மரக்கார் அண்ட் நிறைய படம் இஸ் கோயிங் ஆன் போர்ட். அண்ட் again another star cast team, I think Mohanlal kuda sir odalam vandu you're going to, yeah, it's called Bro Daddy. Oh, that's a different film. Marakarla is a different film. Yes, so dad oda direction la vera. So அப்படி இருக்கும்போது எப்படி அங்கே என்ன நடக்கும்? சி நோ மேட்டர் வாட், அப்பானும்போது அது தனித்து பார்க்கும்பொழுது ஃப்ரேமில் வேறு தான். ஸோ திட்டு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன எப்படி போகுது அந்த செட்டு? அது வந்து I mean, shoot is over, film will release in 2 weeks. I mean, on December 2nd. And என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையில் I don't want to experience that ever again. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அப்பானால வேறு மாதிரி ப்ரெஷர் இருந்தது. ஓகே, அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் அப்பா வந்து he works with one crew. அதே crew தான் I have seen growing up all my life. ஸோ அவங்களுக்கு நான் அவங்க child. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து என்னால் தாங்கவே முடியல. ஹார்ட்லாம் பீட் ஆகி லைன்ஸ்லாம் ஒரு 2 லைன் தான் இருக்குது, அதுவும் நான் மறந்துட்டேன். அப்பா வந்து கத்துறாரு, ஏன்னா he is also like not sure how to handle, and it was just chaos. And ஷார்ட்டுக்கு அப்புறம் like it took like 6 takes just to get one shot. அவ்வளோ நர்வஸாக இருந்தேன். ஷார்ட்டுக்கு அப்புறம் one of my best friends, அவர் தான் படத்தோட அசோசியேட், he comes to me and he's like, you know, he's worked with Appa for 8 years. Okay, he came to me and said, I have never seen your father pray before a shot. First time வாழ்க்கையில் before your shot I saw him silently pray. யாருக்கும் தெரியாது இது நடந்ததுன்னு.
வேற யாரும் பார்க்கல, ஆனால் நான் அவர்கிட்ட இருந்ததுனால லைக் நான் பார்த்தேன். ஹி பிரேட். ஸோ அவ்வளோ நர்வஸ். அப்பாவும் இவ்வளோ படம் பண்ணியும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீ காட் நர்வஸ் வித் மீ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் நர்வஸ் வித் ஹிம். ஸோ வி டிசைடட் ஓகே லெட்ஸ் நாட் டூ திஸ் ஃபார் அ வைல்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருதயம் அப்படின்ற ஒரு படம் கூட ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் டீசரும் ரிலீஸ் ஆச்சு. ஓ யா, ஸோ டீசர் ஆல்சோ காட் ரிலீஸ் ரீசென்ட்லி. ஸோ அதை பற்றியும் சொல்லிடுங்களேன். அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு படம் பண்ணி அந்த அந்த வைப் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சது ஹிருதயத்தில் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் we decided to do a film together and that was ஹிருதயம். அண்ட் ஸோ அந்த படத்துக்கு இருக்கிற ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து என் ட்ரீமை நான் ஃபைனலாக வாழ்கிறேன்ற ஒரு ஒரு எமோஷன் இருந்தது. ஏன்னா ஃபுல் என் லைஃப் பூரா நான் வந்து அப்பா மாதிரி அப்பா என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு படம் பண்ணி என்ஜாய் பண்ணோம். லைக் அதான் என் லைஃப் அந்த மாதிரி வரணும்னு நான் லைக் தட் வாஸ் மை ட்ரீம். தட் ட்ரீம் ஆஃப் மேக்கிங் அ ஃபில்ம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் டு லிவ் இட் வாஸ் வித் ஹிருதயம். And it's a very special film for us. இது வந்து I don't know how to explain it, but setla I think for the first time in my life I knew every person's name, everybody was together all the time. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அது வந்து ஸ்க்ரீன்லையும் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் see. I hope the film comes out well. No doubt about it. ஏன்னா you have come from such a noted family அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சொல்கிறது என்ன, அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும்ப்பா. பட் இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இட்ஸ் நாட் லைக் தட். எவ்ரிபடி டேலண்ட் கவுண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஐ திங்க் when I was looking at you, all your films பொறுத்த வரைக்கும் I think you've created your own way with only because of a confident. I think it's not because of your parents. Maybe should have learned from parents. ஆமா, லைக் பிகாஸ் I know so many other people. அந்த லைக் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெஃபினட்டாக இட் இஸ் மச் ஈஸியர் டு கெட் தென் ஃபார் அதர் பீப்புள். ஐ அக்ரி வித் தட். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே தெர் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ், there's more pressure. அண்ட் அந்த ப்ரெஷர்னால I have not taken risks in life. I wish I had the liberty to take those risks, those chances in certain films. I'm always worried about what my parents will think, or அந்த ப்ரெஷர் ஆஃப் ஓகே என் பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பேர் அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக. நான் ஒரு படத்தில் ஒரே ஒரு மிஸ்டேக்கில் அதெல்லாம் என்னால் ஐ கேன் பிரேக் இட். ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கும். பட் ஐ ஸ்டில் திங்க் தட் ஐ ஒன்ட் லை, ஐ டூ ஹாவ் an advantage. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் whatever said and done, like people can, whoever is your father, how much ever money you have, இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பவர் வந்து ஃபுல்லி ஃபார் தி இட்ஸ் வித் தி ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ்க்கு உங்களை பிடிச்சா யூ வில் க்ரோ, யூ வில் ஹாவ் அ லைஃப். doesn't matter how much money you have, if the audience doesn't like you, you are not going to be in this industry. If the audience doesn't like you, doesn't matter who your grandfather is, you are not going to be in this industry. So at the end of it, the power is actually only with the audience. It's not with any of us. ஸோ என்னன்னா லைக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் the biggest mistake ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா என்னவா இருக்கும் till date? Biggest mistake வந்து I would have come to the industry. So எனக்கு வந்து பேசிக்காக longest time, like most people, for the longest time நான் வாழ்க்கையில் என்ன ஆகணும், எதுவாக லைக் சரி ஓகே எனக்கு சினிமான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் சினிமாலே நிறையா ஜாப்ஸ் இருக்கு. ஸோ ஆக்ட்ரஸ் ஆகணுமா, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணுமா, ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணுமா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேகாக இருந்தது. எனக்கு சரி ஓகே சினிமா தான், ஆனால் சினிமாவில் என்னென்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி வரல. ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்ததுன்னா தென் ஐ வுட் ஹவ் I feel like I would have started much earlier, and I feel like I don't know, I wish I started earlier கொஞ்சம். ஏன்னா நான் வி ஆல்வேஸ் சீன் யூ ரொம்ப குவையட்டாக அந்த மாதிரி தான் நாங்கள் கல்யாணியை பார்த்துருக்கோம். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், மக்களும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கல்யாணி வந்து கொஞ்சம் நாட்டியாலாம் இருந்திருக்கீங்களாமே குட்டி வயசில். எப்படி, ஹவ் வாஸ் யுவர் காலேஜ் லைஃப் அண்ட் டெல் சம்திங்? இப்போவும் அப்படியே தான். நான் லைக் கொஞ்சம் லைக் சார்காஸ்டிக்காக தான் என் ஹியூமர்ஸ், கொஞ்சம் நாட்டியாக தான். நான் ஐ ஃபீல் லைக் ஐம் ஸ்டில் லைக் தட் ஒன்லி. ஐ திங்க் மேபி ஓகே சம்டைம்ஸ் இன்டர்வியூஸில் நான் வந்து கொஞ்சம் ஓகே
கொஞ்சம் ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக இருக்கணும் அப்படி நல்லா ஓகே அந்த மாதிரி இருப்பேன். பட் ஜென்ரலாக மை பர்சனாலிட்டி இஸ் சம்திங் தட் இஸ் கொஞ்சம் அவுட் தேர். Oh, okay. ஸோ யா. But anyways, I think thank you so much, Kalyani. Seriously, so happy to see unga padangala irukattum, the way you choose your script and everything. And it's yeah, as I said, it's always more than everything. I think she's carrying a confidence with her, and that's the reason ivlo successful ah poit irukkinga. Periya padangal neenga pannano. It's hearty wishes for me. Thank you so much. It was lovely talking to you. Worried about low NEET score? Don't worry, secure your medical admissions in UV Glass Medical College. தூங்கா நகரத்தின் சுவையோடும் வாசனையோடும் சென்னையில் விருந்து படைக்கும் ஒரே உணவகம் ஏபி ஃபுட் பாரடைஸ். அசைவ பிரியர்களின் சாம்ராஜ்யம்.